வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். Vanakkam Bala, welcoming all the happiest and delighted fans of RRR. Welcome. என்ன சார் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க? அதாவது உங்களுக்கு இந்த T20 வேர்ல்டு கப் IPL மாதிரி முக்கியமான டோர்னமெண்ட்ஸ் வந்துட்டாலே உங்களுடைய ஜோசியம் தான் எல்லா இடத்துலையும் செம்ம ஃபேமஸாக போகுது சார். எல்லாமே ஹோப் தான். அதாவது யாரு ஹோப் அண்ட் சேஸோட கிரிக்கெட் ஆடுறாங்கன்றது முக்கியம் இல்லை, சேஸ்ல தான் ஹோப்பே இருக்கு அப்படின்னு கிரிக்கெட் ஆடுறவங்க தான் மெயின். அதனால வெஸ்ட் இண்டீஸுக்கு அதை புரிய வச்சோம். அது யார் மூலமா? சஞ்சு சாம்சன். அவரு வெஸ்ட் இண்டீஸை நல்லா வச்சு சஞ்சு. ரைட் சார். இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட இந்த சூப்பர் 8 மேட்ச் வந்து உண்மையாவே ஒரு நல்ல என் டு த சூப்பர் 8 ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செமிஸ்க்கு போக வேண்டிய டீம் யாருப்பா டிசர்விங், 4வது அந்த டீம் யாரு அப்படின்ற அந்த ரேஸ்ல வந்து அப்படி அதாவது ஒரு சூப்பர் எண்டா இருந்திருக்கு சார். பட் வேற நாள் இட் வென்ட் ராங் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ். அவங்க என்னென்ன தவறுகள் பண்ணாங்க அப்படின்றத பத்தி நம்ம பேச போறோம். பட் அதுக்கெல்லாம் முன்னாடி ஸ்டார்ட் ஆஃப் வித் சஞ்சு சாம்சன் சார். சஞ்சு சாம்சன் வந்து டீம்ல இருந்து அப்படி சின்னதா டிராப்லாம் பண்ணப்பட்டு அப்படி மாத்தி கீத்தி அப்படிலாம் வச்சு திரும்ப உள்ள கொண்டு வராங்க. ஒரு மஸ்ட் வின் மேட்ச்ல வந்து இந்த மாதிரி ஒரு சேவிங் இன்னிங்ஸ் ஆடுறாரு. எப்படி இருக்கு சார் அவருடைய பேட்டிங் ஓவரால்? சஞ்சு சாம்சன் வந்து இது புதுசே கிடையாது. சஞ்சு சாம்சனுக்கு இந்த மாதிரி எலிகன்ஸ், இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் நாக்ஸ், அன்பிலீவபிள் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் ஆடுறதுல அவர் வந்து ஜீனியஸ். அவரு ருத்ராஜ் கைக்வாட், KL ராகுல், விராட் கோலி இவங்க எல்லாம் ஒரு கேட்டகரி பாஸ். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு இருக்கிற யங் கிரிக்கெட்டர்ஸ் என்ன பாடம் எடுத்துக்கணும்னா, எனக்கு ஃபார்ம் போயிடுச்சு, நான் கண்ணாபன் மிஸ்ரபிள் ஆடிட்டு இருக்கேன், வந்துட்டு சிங்கிள் டிஜிட்டில் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் இந்த ஃபார்ம்ல இருந்து நான் வெளில வரணும். நான் ஒரு 20-25 கொஞ்சம் கேமை மாற்றின்னு ஒரு 20-25 40-50 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் என் தலைவலி, பர்சனல் தலைவலி. இதே சமயத்துல டீமுக்கு நான் செல்ஃபிஷா மெதுவா ஆடணும்னா டீம் பாதிக்கும். அதனால நான் என்னுடைய டைப் ஆஃப் கேமை நான் விட்டு கொடுக்க முடியாது. நான் ஸ்ட்ரோக்ஸுக்கும் போய் ஆடணுன்றுச்சு. என்ன மாதிரி ப்ரெஷர் இருக்குன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. அது குரூஷியலான அந்த 2 ப்ரெஷருக்கு அக்யூமுலேட்டிவா என்ன ப்ரெஷர்னா, இந்த மேட்ச் போச்சுன்னா இந்தியா அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட். இப்படி இந்த 3 ப்ரெஷரை பேர் பண்ணிக்கின்னு ஒருத்தர் காமன் கம்போஸ்டா என்ன நான் சொன்ன ஒரே ஒரு பாயிண்ட் அவர் காதில் போச்சுன்னு சொல்லு. நான் என்ன பாயிண்ட் ஒன்று சொல்லினே இருக்கணும், அந்த பாயிண்ட் அவர் கரெக்டா கேட்கிறாரு. எது லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அத்தனை பேருக்கும் 6 அடிக்கிற அப்சஷன் இருக்கு. அவர் 6 அடிச்சா கூட அவர் மெஜாரிட்டி ஸ்கொயர் ரேஸ் அண்ட் ஸ்கொயர் கட்ஸ்ல 4 எடுத்துன்னு போனார் பாருங்க. அவருடைய ஸ்கோரை ஃபிளிக் பண்றது, ஸ்கொயர் கட்ஸ் அடிக்கிறது எல்லாமே எலிகன்ட், கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி. ஸோ சஞ்சு சாம்சன் ஏன் கிளாஸ் அப்பார்ட் அப்படின்றது இத்தனை டென்ஷன் கியூமுலேட்டிவா இருக்கிற இவ்வளவு டென்ஷனுக்கு மத்தியில இந்தியன் டீமை காப்பாத்துறாரு. இந்தியன் டீமை ஸ்மூத் செயலியா எடுத்துன்னு போறாருன்னா அவர் வந்து கோயில், குளம், மண்டபம் எல்லாம் கட்டிடுறாரு. பெற்று வெறும் கோயில் மட்டும் இல்லை, அவ்வளோ பெரிய நாக்கர். இந்த நாக் அவரால் அவர்ல உலகமே மறக்காது. ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு ஸ்டேஜ்ல அப்சல்யூட் ப்ரெஷருக்கு இடத்துல ஆடின ஒரு நாக். அது ஒரு பியூட்டி, டாப் கிளாஸ் பியூட்டி. எவ்ரி பேட்டர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மட்டும்தான் அவர் டிஷஸ் ஆடுறாங்க. திருப்பி சொல்றேன், இன்னர் சர்க்கிள் ஜஸ்ட் தாண்டிங்கன்னா பவுண்டரி வந்தா போறோம். நல்லா டைம் பண்ணீங்கன்னா அதுவே 6 வந்தா வந்துட்டோம். அது போனஸை தவிர நீ எங்க வேணா நீ ஸ்டாண்ட்ல வச்சா நான் தூக்கி ரோடுக்கு அடிப்பேன். அந்த ஈகோ தேவையில்லைன்ற, அந்த ஈகோ தேவையே கிடையாது. நீ என்ஃபீல்டு எனக்கு வைக்கிறேன், நீ அவன் தலைக்கு மேல அவனே பார்ப்பான். பரவாது வேணான்ற 9 பேர் கிட்ட வச்சுருக்கேன், இவனை தாண்டி வச்சா போறோம், அது போறோன்ற. அப்படி ஆனா லாங் இன்னிங்ஸ் டெம்பரமெண்ட் பெட்டர். ஸோ அது ஒண்ணு நம்ம ஓவர் கம் பண்ணோம். சஞ்சோடைய நாக் வந்து மெயினா நிக்கிறது பாரு கடைசி வரைக்கும். கிளீனா கிரவுண்டோட ஸ்ட்ரோக்ஸ் ஆடின்னு ஒரு எலிகென்டா ருத்ராஜ் கைகோட்டை நிக்கிறாரு பாத்தீங்களா? அதெல்லாம் ரியல் வாரல் மாதிரி நின்றுட்டாரு. வேற லெவல். இந்தியன் டீமுக்கு விசில் அடிச்சுக்கினே இருக்கணும் பாஸ். ஒரு உதப்பட்டா கரைச்சு கொட்டுறோம். அண்ட் எத்தனை மெசேஜஸ் எனக்கு நெகட்டிவா. அவ்வளவுதான், இது வந்து காத்துல வந்து கோட்டை காட்டுறது தான். பி பிராக்டிக்கல், ஒன்லி a miracle can save India. எல்லாம் உதார டைலாக். அதாவது எவ்வளோ சாடிசம் உள்ளுக்குள்ள நெகட்டிவிட்டி டாக்ஸிசிட்டி இருக்குன்னா இந்தியா உதப்புறத்துல ஒரு குஷி பல பேர். அது இன்னும் எனக்கு புரியல. வாழறது இந்தியாவில் நம்மளாம் இந்தியன்ஸ் சந்தோஷப்படுவோம், எப்பயாவது ஜெயிச்சிருவோம். அந்த ஆட்டிடியூட் வாரத்து எனக்கு வருது. எவ்வளவு நிறைய பேருக்கு வரலாம் எனக்கு தெரியல. பேசுறவங்க நெகட்டிவா தான் பேசுறாங்க. அதாவது கூட தூக்கி போடுங்க, ஜெயிக்கணும். குரூஷியல் ஸ்டேஜ் டூ ஆர் டைன்ல நீ காமிச்சிட்டோம்ல, அப்போ இந்தியா கப்பு தான் அடிக்கணும் கண்டிப்பா. ஸோ கண்டிப்பா நெகட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மேட்ச் எங்க மெயினா விடுறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்களோட பவுலிங் அந்த அளவுக்கு லீத்தலா இல்லை அப்படின்ற இடம் தான். இதை வந்து நீங்க ஃபோர்காஸ்ட் சொல்லியிருந்தீங்க, நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாம செகண்ட் பேட்டிங் பண்ணிடுது பெஸ்ட், பிகாஸ் அவங்க பவுலிங் அவ்வளோ லீத்தல் கிடையாது. ஆனா அவங்கள சேஸ் பண்ண விட்டோம் அப்படின்னா
மேட்சை புடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே தான் இருந்துச்சு இன்னைக்கு. அண்ட் அவங்க வந்து பவுலிங்ல எங்கேயுமே வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணி, ஓகே ஸ்டார்டிங்ல அந்த ஒரு 2 விக்கெட் எடுத்தாங்க. நம்ம ஆளுங்க வந்து அலைச்சல்ல ஆட போய் அவுட் ஆனது அது ஒண்ணு. பட் ஆனா அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டை அவங்களால கண்டினியூ பண்ணவே முடியல சார். அந்த 7 to 14 ஓவர்ஸ் அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து சஞ்சு சாம்சனும் சூரியகுமார் யாதவ் அடிச்ச அடியில they could not get back into the game at all. ஐ டெல் யூ வாட் இஸ் தட் ப்ராப்ளம். ஷெமார் ஜோசப் அவங்க கொடுக்க கூடாது. அகில் ஹுசேன் 3 6 அடிச்சா கூட அகில் ஹுசேன் திருப்பி கொடுக்கணும். ஏன்னா மெதுவா போடுற ஸ்பின்ன அடிச்சு மிஸ்டேக் பண்ற சான்ஸ் ஜாஸ்தி. இப்ப ஷெமார் ஜோசப் ஜஸ்ட் டூ கிளைடு 4 வராரு, உள்ளுக்குள்ள டூபே வராரு, 2 ஃபுல் டாஸ் 2 4 பாத்தீங்களா? அந்த மாதிரி கிடைக்காது உங்களுக்கு ஸ்பின் கிட்ட. நீங்க அடிக்கணும், நீங்க எஃபோர்ட் எடுத்து மூளை யூஸ் பண்ணி கரெக்டா பீட்டை நடக்காம அடிக்கணும். அந்த மாதிரி தாட் ப்ராசஸ், அந்த மாதிரி தாட் ப்ராசஸும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோன்ற ஒரு ஆங்ஸைட்டி ஸ்பின்ல தான் ஜாஸ்தி. மீடியம் பேஸ்ல இருக்காது. பிகாஸ் இன்ஸ்டன்டா ஒரு ஸ்ட்ரோக் நீங்க ஆடி ஆகணும் இன்ஸ்டிங்டிவா. அதுக்கு கரெக்டா ஃபிட் பண்ணாரு. எனக்கு இந்த ஷமார் ஜோசப்பை நம்பிதான் நான் சொன்னேன் நம்ம சேசிங்ல ஜெயிப்போம். அப்படியே உம்ரான் மாலிக் எஸ்ஆர்ஹெச்சுக்கு என்ன பண்ணுவாரோ அதே தான். ஓடி வந்து டவுன் தி லெக் சைட் டவுன் தி ஆஃப் சைட் போட்டு இருப்பாரு. உள்ளுக்குள்ள வர பாக்ஸ் 2 கோல் அடிக்கிறான் வந்த உடனே யோசிச்சு பாருங்க. குரூஷியல் ஸ்டேஜ்ல அப்ப என்ன போடுறீங்க? அது ஒரு மிஸ்டேக். அகில் ஹுசேனுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்கணும். ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன், ஸ்பின்னுக்கு வந்து நம்ம எல்லாம் இன்ஸ்டிங்டிவ் ஆடுறோம். அதுவும் சூரியகுமார் யாதவ் சஞ்சு சாம்சனும் ஆடிட்டு இருக்கும்போது நல்ல பீக்ல ஆடும்போது நீங்க ஷமார் ஜோசப் கொண்டீங்கன்னா நல்லா செட்டில் ஆயிடும். தே லவ் த பால் டு கம் ஃபாஸ்ட், குவிக்கா வருது பால். ஸோ அதுல ஹாப்பி. ஸ்பின்னு நீங்க லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னை கொடுத்துருக்கணும், அதை நீங்க கொடுக்கல. இன்னொரு கிரே வேற என்ன பண்ணாங்க, சஞ்சு சாம்சன் இஸ் ஜீனியஸ் இன் ஸ்ட்ரோக் பிளே. அதுவும் கிரவுண்டோட ஸ்கொயர் கட்ஸ் அண்ட் ஸ்கொயர் டிரைவ்ஸ்ல இது ஜீனியஸ். இவர் என்ன பண்றாரு, ஷார்ட்ல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு டோட்டலா வேகண்டா விடுறது அந்த வைட் ஏரியா. எவ்வளவு ஃபோர் பார்த்தீங்கன்னா 3-4 போர் வச்சிருக்காரு பாயிண்ட்லயே. ஸோ அதெல்லாம் அதை ஆட அவர் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி வந்துனே இருக்கு. நினைச்ச மாதிரி அடிக்கிறார். நீ ஸ்லோவா போறியா, வெயிட் பண்ணி தூக்கி ஸ்டாண்ட் உள்ள அடிக்கிறேன். லெக் சைட்ல போறியா, ஃபிளிக் அடிக்கிறேன் கிரௌட் உள்ள. அதனால மாஸ்டர்லி நாக்கு. அவரை பார்த்து எல்லாருமே டாப் கிளாஸ் ஆட ஆரம்பிச்சாங்க. இவங்க ஒண்ணுமே கிடையாது. அபிஷேக் சர்மா ஓகே, இஷாந்த் சர்மா இன்னைக்கு ஃபெயிலியர். இந்த விஷயத்த மைண்ட் அவுட் எடுத்துட்டாங்கன்னா 40 ஜஸ்ட் லைக் தட் அடிப்பாங்க. அடுத்த 40 6 அடிக்கும். ஆனா முதல் 30 நம்ம பவுண்டரியில அடிக்கலாம் அப்படின்ற ஆங்கிள் போகணும். அதுக்கப்புறம் ஈஸியா அடிக்கலாம். அவங்க அப்படியே இப்பவும் பாருங்க, ஸ்பின்னரை தூக்கி அடிச்சு நம்ம பாயிண்ட்ல நல்ல ஃபீல்டர் கிட்டே போகுது, கேட்ச் ஹெட்மயர் கிட்டே போகுது. அதுக்கப்புறம் கால்வேயெல்லாம் ஃபோர்லாம் விட்டாங்க பாத்தீங்களா பவுண்டரி ஃபென்ஸ்ல எல்லாம். அதனால இவரே விட்டாரு, ஜேசன் ஹோல்டரே விட்டாரு கேட்ச் ஹர்திக் பாண்டியா. இப்போ இதை ஒன்று பார்த்தோம். இந்த ஒன்று பார்த்துக்கணும்னா லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பவுண்டரி, சிங்கிள்ஸ், 2s 3s அதெல்லாம் இருக்கு கிரிக்கெட்ல. அதை பண்ணோம்னா ஸ்ட்ராங் ஆயிடும். ஸோ நாக் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும். நான் ஏன் சேசிங் சொன்னேன், நான் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டா இவங்க போலிங் வீக். பட் இமேஜின் நம்ம 193 டார்கெட் அவங்களுக்கு செட் பண்ணிட்டு அபிஷேக் சர்மா விட்டா மாதிரி கேட்ச் ரெண்டத்தை விட்டுட்டு, வருண் சக்கரவர்த்தி விட்டா அந்த சாதாரண ரன் அவுட்டை விட்டா மாதிரி விட்டுட்டு, இந்த மாதிரி திடீர்னு போலிங் வந்து நான் சொன்னதை பண்ணல. ஸ்ட்ரெயிட் நேர டு த டோஸ் போகணும்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் கரெக்டா பண்றாங்க. கடைசியில அந்த ஃபோர்டு கரெக்டா பண்றாரு, ஜேசன் ஹோல்டர் கரெக்டா பண்ண எல்லாமே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த ரேஸ் ஆடுறதுக்கு. நம்ம நிறைய ஷார்ட் பிச் அண்ட் குட் லைன் போட்டோம். அதனாலதான் 180 போச்சு ஸ்கோர். நம்மளும் நேரம் இறக்குறது டோல அப்படின்ற மாதிரி போட்டோம். அங்கங்க போடுறோம். மொத்தமே யாருக்கும் ஒரு 5 போட்டிருக்கோம் இன்னைக்கு ஹோல் மேட்ச்ல. அதை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். அந்த இடம் மட்டும் பெட்டரா போட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம் ஷூரா. யாருக்கும் நிறைய போகணும். சார் பவுலிங் பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம ஒரு செமிஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ல பார்க்க வேண்டிய கன்சர்ன்னா இந்த யார்க்கரை கரெக்டாக மெயின்டைன் பண்றது மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆர் தேர் எனி அதர் கன்சர்ன்ஸ் ஃபார் இந்தியன் டீம்? பிகாஸ் இப்போ அங்க வந்து அவங்க ஒரு 10 ரன் ரேட் கூட இல்லாம ஆடிட்டு இருந்தாங்க சார். ஒரு 9 ரன் ரேட்ல ஆடிட்டு இருந்தாங்க அவங்க. திடீர்னு அதுக்கப்புறம் 10க்கு வந்து 11க்கு வர போற ரேஞ்சுக்கு அவங்களால எங்க ஆக்சிலரேட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா வந்துட்டு ஒன்லி வென் ஆர் பவுலிங் வாஸ் அ லிட்டில் ப்ராப்ளமேட்டிக். ஸோ அந்த 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 ஹிட்டர்ஸை எப்படி நம்ம ஸ்டாப் பண்றதுங்கிறத கொஞ்சம் இன்னைக்கு மிஸ் பண்ணோம் சார் அவங்க. ஆமா, நீ இந்த பிட்ச்ல கிட்டத்தட்ட நீ ஒரே ஒரு 40 ஓவர்ஸ்ல 400 ரன் வந்துருக்கு பாஸ். அப்போ there is nothing in the pitch, it's a batter's paradise. இதுல மூளையோட அதனாலதான் சொன்னேன் that only linked which where the ball goes in the air, a low full toss, it's much safer than a good length or a short pitch ball. திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நம்ம நிறைய போகணும். உம்ராவை பார்த்து தான் கத்துக்கணும் அந்த யார்கர் அப்படின்றது. உம்ராவை கேட்டுதான் இப்போ உங்களுக்கு நம்ம போன வீடியோல சொன்னேன். லுங்கி இங்கடி லுங்கி என்ன பண்றாரு, ஸ்லோ ரோட்னு ஜஸ்ட் அவுட் ஆஃப் லிங்க்ல குட் லைன் ஸ்பாட்ல போட மாட்டேன்றாரு. நார்மலா எல்லாம் ஃப்ளோர் அங்கதான் போடுவாங்க. ஸோ தட் நீங்க அடிச்சு முடிச்சப்பறம் பால் பவுன்ஸ் ஆகி மேல போகும். அவர் அதை பண்றது இல்ல. ஸ்லோ ரன் ஓடி வந்து யார்கர் லிங்க்ல போடுறாரு. க்ளோஸ் பாலா நீங்க
அடிச்சு முடிச்சிட்டு கரெக்டா பேட்டு கீழே பால் போறது பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா பேட்டு கீழே வர வரைக்கும் பால் ஃபுல் டாஸாவே வருது. அதை வந்து அவர் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி போலிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈ வில் பி த மோஸ்ட் டேஞ்சரஸ் போலர்ஸ். இல்ல நீங்க ஸ்டம்பை விட்டு நவந்துடணும். நீங்க ஸ்டம்ப்ல நின்றுங்கன்னா எங்கடி நீங்க காங்கர் பண்றது கஷ்டம். பட் ஸ்டம்பை விட்டு நவந்தீங்கன்னா ரூம் கிரியேட் பண்ணிட்டு ஸ்பின்னர் ஆடுற மாதிரி ஆட முடியும் ஈஸியா. ஸோ அது ஒண்ணு. இவங்களோட நம்ம போலிங் அந்த ஒரு ஏரியா. வருண் சக்கரவர்த்தி தான் இன்னைக்கும் முதல்ல கிட்ட பிரேக் த்ரூ கொடுத்தது அவர் தான். 2 கேட்ச் அபிஷேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் வருண் தான் கொடுத்தாரு. இன்னைக்கு பிச்சில் ஒன்னும் நீங்க பண்ண முடியும். என்ன நீங்க போட்டாலும் இவ்வளவுதான் டர்னர், இவ்வளோண்டு டர்னர். அது லெக் பிரேக்கோ கூகுளியோ லெஃப்ட் ஆஃப் இவ்வளவுதான் டர்னர். ஸோ ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்கன்னா மிடில் பண்ணிடலாம். ஸ்டம்பிங்கா அதுக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி இருக்கு பிச். தட்ஸ் வை 400 ரன் சொல்லுது. அதனால நீ வருவன் சக்கரவர்த்தியை நீங்க முதல்ல அவருக்கு போலிங் போயிடுச்சு, அனாலிசிஸ் கெட்டு போச்சுன்றத பேசுறத விட்டுல திருப்பி வருவார் கேமுக்குள்ள. நம்ம வின் பண்ண போறது இந்த டோர்னமெண்ட் அவரால் தான், டவுட்டே கிடையாது. சார் இந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல சார் நம்மள வந்து இந்த ஹார்திக் பாண்டியா ஒரு 15th ஓவர் ஒன்று போட்டாரு சார். விக்கெட் மெய்டுன்னு நினைக்கிறேன். 6 ஓவர்னு போச்சு என்னமோ தெரியல. அந்த ஓவர் ஆக்சுவலா இவர் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் 3 ஓவர்ல 33 நம்ம கொடுத்து வச்சிருந்த சம்திங் ஐ டோன்ட் ரிமெம்பர். அவளை கொடுத்தப்ப இந்த ஓவர்ல இவன் டார்கெட் பண்ணுவானுங்களே, பும்ராக்கு 2 ஓவர் இருக்கு, வருணுக்கு 1 ஓவர் இருக்கு அப்படின்றனால ஹார்திக்கை தாண்டா டார்கெட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவர் வந்து எல்லாரோட பெஸ்டா ஆக்சுவலா கடைசி 6 ஓவர் போட்டது அவரோட அந்த 1 ஓவர் தான் சார். அதுதான் அவங்க ரன் ரேட் கர்டைல் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 1-2 ஓவர்ல நல்லா அடிச்சாங்க. வருண் ஓவர்ல வந்து ஒரு 14-12 என்னமோ போச்சு. இவர் ஓவர்ல ஹர்ஷ்தீப் சிங் ஓவர் 24 ரன்ஸ் போச்சு. அங்கதான் ரன்ஸ் அதிகமா போச்சு. பட் ஹர்திக் அந்த ஓவர் பிரில்லியன்ட். ஆமா, இப்ப நான் சொல்றதுலயே இந்த ஸ்ட்ராட்டஜியை ரொம்ப ஈஸியா இம்பாய் பண்ணிட்டு போடக்கூடியவர் ஹர்ஷதீப் தான். அவர் யார்க்கர்ஸ் பிரமாதமா வரும். பட் அவர் என்னமோ ஜஸ்ட் ஷார்ட் ஆஃப் லைன் குட்ல போய் போட்டுருக்காரு. அந்த பால் அவர் போட்டுருவே கூடாது. அது அப்புறம் ஒரு ஸ்டூபிட் பவுன்சர் ஒன்று போட்டார். ஒரு வைடு ஒரு 4 போச்சு டவுன் தி சைட். அதெல்லாம் என்ன ட்ரை பண்றாரு அவர் எது அவர் பவுன்சர்ல பயமுறுத்தக்கூடிய ஒரு போலரே கிடையாது. அதனால அவர் தான் he should aim more because he got a lovely slower one and wide யார்க்கர்ஸ் போறது அவருக்கு நல்லா தெரியும். அவர்லாம் தான் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் அந்த படி. ஏன்னா அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு. ஃபீல்டிங் ரொம்ப பேடா இருக்கு. அது இப்போ சொல்ல ரொம்ப நாள் செய்யுங்க. எதுக்கு இப்படி விடுறோம் கேட்ச். சரி, இந்த கேட்ச் ஸ்ட்ரெயிட் கேட்ச் விட்டார் அபிஷேக். அதுக்கப்புறம் ஒரு கேட்ச ஓடி வந்து டைவ் அடிச்சார் பாத்தீங்களா. அது டைவ் அடிக்க வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. நோபடி இஸ் கோயிங் டு டெல் யூ த டிக்ளைன் தி டிஸ்மிசல் ஒன்லி பிகாஸ் யூ டிடன்ட் டைவ். கால ஃப்ரண்ட்ல லீன் பண்ணி சாதாரணமா பிடிச்சி தூக்கி போடலாம் அந்த கேட்ச். இவனுக்கு ஹெட் ஃபயர் பிடிக்கல, எங்க டைவ் அடிச்சார் ஃபர்ஸ்ட் கேட்சுக்கு. உட்கார்ந்தது டேஞ்சர். பட் சாதாரண பிடிச்சி தூக்கி போட்டார். அந்த இடத்துல டைவ் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பந்து கீழே ஒரு சமயத்துக்கு டைவ் அடிச்சு போகும்போது தான் அந்த கேட்ச் ஓடணும். பாலை பிடிச்சி ரீச்லயே இல்லைன்னா டைவ் அடிக்கலாம். ரீச்ல இருக்கிற கேட்சுக்கு எதுவும் டைவ் அடிக்கும். ஸோ அது தேவை கிடையாது. அந்த கேட்சை விட்டாரு. திலக் வர்மாக்கு என்னமோ பேட்ல நினைக்கிறேன். கிளாசிக் ஃபீல்டு பவுண்டரிஸ்ல அவர் பிடிச்ச ஸ்பெக்டாகுலர் கேட்சஸ் நான் பாக்குறேன். அவரு இன்னைக்கு அந்த கேட்ச் விட்டதுக்கு காரணம் நான் சொல்றேன். பவுண்டரியில இருந்து 10 அடி உள்ள விட்டார். சார் எதனால சார் லக் இல்லைன்னு சொல்றீங்க? பேர்லயே லக்குன்னு இருக்கே சார் அவருக்கு. நீங்க தில்லாலங்கடியா பேசிட்டீங்க. நீங்க எனக்கு இதுக்கு பதிலே இல்ல. எனக்கு ஒரு இல்லக் வருமா ஆயிடும் போகுது இப்படி பேசிட்டா. இல்ல அந்த கேட்ச் நீங்க வந்து என்ன வார்ன் பண்ற மாதிரி இருக்கு சார். பாலா, நான் ஒழுங்கா பேசிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரிலாம் என்ன லைட்டா சீண்டி விட்டா இது மாதிரி 10 ஜோக்கு லைனுக்கு நான் அடிப்பேன், பாக்குறியா? அந்த கேட்ச் 10 to 20 yards inside the fence. எதுக்குன்னு தெரியல. நம்ம ஆன் த லைன் நின்றுட்டு உள்ள வந்துட்டு அப்ப நம்ம மைண்ட்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். 4 ஸ்டெப் வந்துருக்கோம், பின்னாடி 4 ஸ்டெப் இருக்கு. இவர் நிக்கிறதே 10 ஸ்டெப்ஸ் ஃப்ரண்ட்னால அந்த ஷாட் கையில பட்டுன்னு போயிடுச்சு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அவங்களே யோசிக்கணும். நம்ம மெதுவா வாக்கின் பண்ணலாமா, மெதுவா வாக்கின் பண்றதையும் நம்ம எங்க நினைக்கணும். கரெக்டா பவுண்டரியில நின்றோம், நம்ம ஃபாஸ்டா வாக்கின் பண்ணலாமா, இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். அங்க பேட்ல பால் படுது இல்ல, அந்த சவுண்டை வச்சு நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணணும். சரியான டங்குன்னு ஒரு லவ்லி சவுண்டு கேட்டுதுன்னா வெரி வெல் டைம் ஷாட்ன்றது புரிஞ்சுக்கணும். கண்ணாப்பண்ணான்னு ஸ்பீட்ல வருதுன்னு அர்த்தம். ஒரு மாதிரி அலுமினியம் டைப்ல ஒரு தக்க சவுண்டா ஒண்ணு கேட்டதுன்னா சரியா டைம் பண்ணலன்னா பால் முன்னாடி ஓடும். ஸோ இதெல்லாம் நம்ம பழக்கத்துல தான் வரும். நிறைய கேட்சஸ் பிடிதான் வரும். சார் இப்போ இந்த ஹர்ஷ்தீப் சிங்கோட அந்த ஒரு 16th ஓவர் ஆர் சம்திங்ல அவர் ரன்ஸ் நிறைய கொடுத்திருந்தாலும் கூட கம்பேக் வந்து ஒரு 18th or 19th ஓவர் போட்டார் சார். அந்த இடத்துல அந்த ஓவர் போடும்போது நீங்க சொல்லுவீங்க பாருங்க, இந்த இவரு பொலாடு வந்துட்டு அரௌண்ட் த விக்கெட்ல இருந்து வைட் அவுட் சைட் அந்த போடுவாரு ரசல். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இவர் ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டு அவரோட ஓவர் த விக்கெட்ல இருந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாம
அவனுங்க லஸ்டி ஹிட்டருங்க போட்டு வெளுக்குறானுங்க. நீங்க ரீச்லயே நான் அவனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. அதுவும் நீங்க ஏதோ ஒரு மேட்ச்ல சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் ஏதோ ஒரு மேட்ச்ல இவங்களுடைய ஹைட்டுக்கு இவங்க அவ்வளவு தூரம்லாம் போய் அடிக்கவே முடியாது. அப்ப அவங்களுக்கு நீங்க வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் அந்த அந்த மாதிரி ஒரு 6 பால போட்டு போட்டு அந்த ஓவர்ல மொத்தமே 3 4 5 ரன் தான் சார் போச்சு சிங்கிள்ஸ். அதுவும் வைட்ல 2 ரன் போச்சு. மத்தபடி வந்து எக்ஸ்ட்ரா அவுட்ஸ்டாண்டிங் ஓவர் சார். That was why every time you bowl a wide, தோனி திட்டவே மாட்டாரு, கை தட்டுவார் எப்பவுமே. ஏன்னா எனக்கு அந்த லைன் தான் ஓணும். நீ செல்ஃபிஷா ஸ்டம்ப்ல போடாது, வெளில போடு. அண்ட் ஆங்குலரா போடு. ரவுண்ட் விக்கெட் வந்து ஆங்குலரா போட இன்னும் கஷ்டம். பேட்ஸ்மேன் தன்னுடைய ஸ்டாண்ட்ஸை திருப்பிப்பான். இன்னும் கொஞ்சம் பால் விசிபிலிட்டி பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்படி நின்னா நான் சைடா வந்து நின்னா ரவுண்ட் விக்கெட் வர பால் விசிபிலிட்டி கிடையாது ஆங்கிள். ஸோ இப்படி ஸ்கொயரா நின்றுப்பாங்க. இன்னும் மிஸ்டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணுவாங்க. ஏன்னா உடம்பு இந்த பக்கம் இருக்கு, பால் அப்படி போகுது. Only if you get a player like KL Rahul or somebody who leans absolutely onto the offside fully across a காலை வச்சு தூக்கி அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயர் வரணும். அது ரொம்ப ரொம்ப ப்ராபிலிட்டி கம்மி. அதனால்தான் பெஸ்ட் லைன் ஆஃப் அட்டாக் அப்படி டுவர்ட்ஸ் ஸ்லிப் பால் போடுறதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை வந்து அரிசி பண்ணுவாரு. அதான் அவரு cannot afford to gift runs. ஏன்னா இப்போ மூளையோட ஒரு ஷார்ட் பிச் பால் மெதுவா போடுற பவுன்சர், ஒரு ஸ்லோ யார்க்கர், ஒரு வைட் யார்க்கர், இதெல்லாம் வச்சிருக்கிற இதெல்லாம் இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிற ஒரு போலரு வருணுக்கும் பும்ராவுக்கும் அடுத்தது அவர் தான் நம்ம பேங்க் பண்ணி ஆகணும். அவரு கவுக்க கூடாது இந்த மாதிரி போட்டுருவாங்க போட்டு. அதுக்காக சொல்றேன் சார். எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது சார். என்னதான் வந்து இது வந்து ஒரு நமக்கு சாம்பியன்ஸ் டிராஃபியில் நடந்த மாதிரி வந்து ஒரு அன்அசைலபிள் அப்படின்னு இல்லைனாலும் கூட அங்கங்க நம்ம மிஸ்டேக்ஸ் இருக்குது. பட் அதை ஒவ்வொரு மேட்ச் அதை ஓவர் கம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டே வரோம் சார். எப்படியோ ஓரளவுக்கு இது நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்து நம்ம சந்திக்க போறது இங்கிலாண்டை சார். இந்த வேர்ல்டு கப்புடைய செமிஃபைனல்ல அந்த பக்கம் நியூசிலாந்து ஆட போகுது, சவுத் ஆப்பிரிக்காவோட. அதை விட்டுருவோம். நமக்கு இங்கிலாந்து எப்படி இருக்க போகுது சார்? என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும்? இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல்ஸ். திருப்பி அதேதான். அதே மாதிரி சூரியகுமாரி அதை மாதிரி யாராவது ஒருத்தர் பவுண்டரிக்கு வெளியில போய் உள்ள வந்து ஒரு கேட்ச பிடிச்சி கட்சி அதே மாதிரி தான் போகுது. ஓகே ஓகே சார். அபிஷேக் சர்மாவோட இந்த ஃபார்ம் வந்து சின்ன கன்சர்னா இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இல்ல வந்து அவர் இப்ப எப்படி அபிஷேக் சர்மா இவர் சஞ்சு சாம்சன் கம்பேக் கொடுத்தாரோ அந்த மாதிரி அபிஷேக் சர்மா ஒரு கம்பேக் கொடுத்துருவாரு செமிஃபைனல்ல கரெக்டா? ஏன் சொல்றேன்னா நம்ம டீம்ல பாருங்க, சஞ்சு சாம்சன் ஃபெயில் ஆகிற சமயத்துல அபிஷேக் சர்மா அடிக்கிறார். அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆனா இஷான் கிஷன் அடிக்கிறார். இஷான் கிஷன் ஃபெயில் ஆனா டூபே அடிக்கிறார். இல்ல ஹர்திக் பாண்டியா. இருக்கிற மிக்ஸ்ல யாரோ ஒரு ரச்சனை தானே இருக்காங்க. என்ன குறைன்னு கேட்கிறேன். ஃபெயில் ஆகாம இருக்கவே முடியாது. இட்ஸ் அ பால் கேம். இட்ஸ் அ கேம். இன்னொரு விஷயம், கரெக்டா அடிந்திருக்கீங்க 4 4, 5வது 4 நீங்க ஆடும்போது பால் திடீர்னு மூவ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? நம்ம கையில் இல்லையே. அந்த ஒரு பால் திடீர்னு ஒரு பால் மூவ் ஆச்சு. சஞ்சு சாம்சன் வயிற்று வழியா போச்சு ஒரு பால் கீப்பருக்கு. அந்த பால் பெயின்ல பட்டிருந்த காலி. ஸோ இது அந்த மூமெண்ட் நடக்கிற விஷயம். லக் இருந்ததுன்னா தப்பிக்கிறோம். எட்ஜு அந்த படுற எட்ஜு கீப்பர் கையிலையும் போகலாம், 2 கேப்ஸ்லயும் போகலாம். அதனால நம்ம கையில கிடையாது பாஸ் இது. பட் இன்னைக்கு இருக்கிற பொட்டன்ஷியல்ல கேமோடைய ஸ்ட்ரைக் ரேட்டு, சக்சஸ் ரேட்டுன்னு பார்க்கும்போது நீங்க இந்தியன் டீம் குறையெல்லாம் சொல்லவே முடியாது. நான் ஏரியா இம்ப்ரூவ் தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர இந்த எஃபர்ட்டையும் நம்ம எடுத்ததுக்கு அப்புறமும் வருத்தப்பட்டா நம்ம லெக்கில் ஒத்துக்கலாம். பட் இந்த எஃபர்ட் ராங் ஆடக்கூடாதுன்றதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். கேட்சிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். If there's a problem in catching in floodlightலயே கேட்ச் ஒரு 1 to 1.5 hours எல்லாருமே floodlightலயே கேட்ச் படிக்கணும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒருத்தருடைய ஃப்ரண்ட் போர்ஷன், இது பேக் போர்ஷன் வச்சுங்க, இது பேக் போர்ஷன். நீங்க பேக் கிராஸ் ஒருத்தர் நிற்கிறார். இங்க கோச்சு பாலை தூக்கி அடிக்கணும். அடிச்சுட்டு ஒரு 5 பேர்கிட்ட ஒரு பேரை சொல்லிட்டு 2 பை அப்படின்னா டக்குன்னு திரும்பி போய் அந்த கேட்சை பிடிக்கணும். ஸோ உங்களுக்கு எங்க கேட்ச் வருதுன்னு தெரியாது. பார்த்து 1 செகண்ட் டிசைட் பண்ணி போறது, நல்ல ஹைட்ல வர கேட்ச போய் பிடிக்கிறது, பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு. காத்து அடிக்கும் போது பிளட் லைட் சமயத்துல எப்படி இவ்வளவும் பிராக்டிஸ் இல்லாம வரவே வராது. ஏன்னா மேட்ச் டென்ஷன் ஒண்ணு இருக்கு. அதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த டென்ஷன்ல விடுற கேட்ச் அது வேற. அதுக்கு மேட்ச் டென்ஷனே கிரியேட் பண்ண முடியாது. பட் என்னென்ன டைப்ஸ்ல கேட்ச் வரும்போது என்னென்ன மாதிரிலாம் கேட்சஸ் பிடிக்கலாம், உட்காராம பிடிக்கணும். பிடிக்கிற சமயத்துல ஒரு ஜர்க் இருக்கக்கூடாது உடம்புல. ஹெட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். கண்ணு அப்படியே ஹெட் மேர் கரெக்டா பாருங்க. கை கீழே ஆட்டுறதே இல்லை, அப்படியே போக்கஸ்ட பார்த்துனே இருக்காரு. மார்க்கரம் கேட்ச் பிடிக்கிறத பாருங்க. நம்ம அவர் பேர் ஃபாஸ்ட் பவுலர் சவுத் ஆப்பிரிக்கா ரபடா. அவங்க ரபடா. நம்மளதுல ரெய்னா, ஜடேஜா, விராட் கோலி இவங்கெல்லாம் பிடிக்கும் போது ஃப்ளோ பர்ஃபெக்டா இருக்கும். ஹர்திக்கே 1-2 விடுவாரு தவிர, பட் ஹர்திக் பிடிக்கும்போது பியூட்டிஃபுல்லா இருக்கும் கேட்ச் பிடிக்கிற விதம். அதனால அபிஷேக் சர்மா முதல்ல விட்ட கேட்ச் ஒன்றும் எக்ஸ்கியூஸ் இல்லை. சாதாரணமா அந்த கேட்ச் கரெக்டா தான் போனார் கேட்ச். அது ஏன் கை விட்டு போச்சுன்றது ஒன்றும் புரியல. இட் ஹேப்பன்ஸ். ஸோ இதெல்லாம் நடக்கும்.
லக்கு ஃபேக்டர்ல என்ன வேணா ஆயிட்டு போட்டோம். எடுக்கிற எஃபர்ட்டை 200% எடுத்துருவோம். ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே தான். அந்த செய்யற கடமையை கரெக்டா பண்ணிடலாம். அதுல ஸ்லாக்கன் பண்ணக்கூடாது. அரைகுறையா டைவ் அடிக்கிறது, ஏதாவது சொல்ல போறாங்களேன்னு டைவ் அடிக்கிறது, இல்லம்மா நான் ட்ரை பண்ணமான்றது. நான் என்ன பண்ண முடியும், நல்லா போட்டேன் இந்த இதெல்லாம் சாரி அவங்க நல்லா தான் போடுவாங்க, நம்ம பெட்டரா ஆடி ஆகும். அதனால நம்ம எனக்கு குறையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது கேம் இப்படிதான் இருக்கும், இது என்ன வேணா நடக்கும். பட் வி ஹேவ் டு பி பாசிட்டிவ். நம்ம டீமை நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். இந்தியான்றது எல்லா லெவல்லையும் வரணும்னு நம்ம கூட இந்தியா எப்படி மட்டத்தை பேடா ஆனா கூட பரவாயில்ல. அப்ப ஸ்ரீலங்காவில் ஷனகா கேட்ட மாதிரி கேட்பாங்க பிளேயர்ஸ்லாம், நாங்க உயிரை கொடுத்து ஆடி நீங்க பேக் பண்ண வேணாமான்னு கேட்பாங்க. இட்ஸ் நாட் ஆர் டியூட்டி, வி ஹேவ் டு டு இட். அதனால ஷனகா கட்சியில் சோலோவா கான்செப்ட் பாருங்க, பேட்டிங்ல எப்படி ஆட முடியும். இட்ஸ் நாட் ஈஸி பாஸ். அந்த ப்ரெஷர்ல டூபே ஜஸ்ட் வாக்ஸ் இன் அண்ட் ஃபார்ச்சுனேட்லி ஷமார் ஜோசப் போல் 2 ஃபுல் டாஸ். 2 யாக்கர் போட்டு தான் என்ன ஆயிருந்து எங்கேருந்து அடிக்கிறது. டூபே இஸ் நாட் அ பர்சன் ஹூ இம்ப்ரூவைசஸ். இந்த இடத்துல இருந்து காலை ஃப்ரண்ட்ல வச்சு அடிப்பார், 6 கண்டிப்பா அடிப்பார் 6. ஃபார்ச்சுனேட்லி 2 ஃபுல் டாஸ், 2 கேப்ல பியூட்டிஃபுல் அடிச்சு. அது ரெண்டாவது தான் கஷ்டமான ஷாட், ஸ்கொயர் டேட் ஃபோர், ரொம்ப பியூட்டிஃபுல். அவர் உண்மையிலே நான் பாராட்டுறேன். அந்த இடத்துல கிரன்ச் சிச்சுவேஷன் இருக்கிறது, 2 ஓவர் 10 ரன் அடிக்கணும். 1 மினிட் செட்டிலிங் டைம்ல கிடையாது. அந்த சமயத்துல ஒரு பால் வேற டிஃபென்ஸ் யாருக்கர் போயிடுச்சு. அதையும் மீறி கூலா போய் ஸ்மூத் சேலிங்கா சும்மா அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் ஃபினிஷ், ஒரு ஃபிளிக் 6. என்ன பேட்டிங் சஞ்சு. அதான் எப்படி ஜிஆர் விஸ்வநாத்தோட 97 நாட் அவுட் இஸ் மோர் ரிமெம்பர் தென் ஆல் செஞ்சுரி ஸ்கோர்ட் இன் செப்பாக்கோ, அதே மாதிரி சஞ்சுடைய 97 நினைக்கிறேன், that will be more remembered than any of the centuries. அது ஒரு மாஸ்டர்லி நாக்கு, could be the cup winning நாக்கு. டெஃபினெட்லி சார். சார் வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் விட்டு எக்ஸிட் ஆயிருக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு ஃபைட் அவங்கள வந்துட்டு ரொம்ப அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து சரண்டர் இருப்பாங்க. இந்த டோர்னமெண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வேஸ்ட்டுன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் ஆக்சுவலாக ஒரு நல்ல கேம் ஆடிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக டஃப் ஃபைட்டு கொடுத்துருந்துருக்காங்க சார். ஸோ ஹவு டு யூ சம் அப் தேர் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் டோர்னமெண்ட்? அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பேட்டிங் சிக்ஸ் ஹிட்டிங் வந்து வேற எந்த டீம்லயும் எந்த பிளேயராலையும் முடியாத சிக்ஸ்லாம் வந்து அடிப்பாங்க. டிப்பிங் ஃபுல் டாஸ், ஃபுல் ஸ்பீட்ல யாருக்கு ஃபுல் டாஸா மாறுது, அதை பாட்டம்ல அடிச்சாலே வெளில போகும். அந்த மாதிரி சிக்ஸ்லாம் அவங்கள தான் அடிக்க முடியும். அது அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். அவங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும், தே ஆர் நோன் ஃபார் ஃபாஸ்ட் லஸ்டி ஹிட்டிங், தே ஆர் நோன் ஃபார் லஸ்டி ஹிட்டிங். அது கரெக்ட், அவங்க ஆடுற கரெக்ட் தான் ஆடணும். ஆனா ஓடி வந்து மெதுவா போடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பேர் ஷெப்பர்ட் பண்றாரு, பட் அவர் எந்த மேட்ச் வந்து நம்ப முடியாதுன்றது புரியல. அந்த டைப் ஆஃப் போலிங் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்க ஃபீல்டிங்ல நீங்க பாத்தீங்கன்னா பேடா இருக்கு கிரவுண்ட் ஃபீல்டிங். ஏன்னா கேச்சஸ் எல்லாம் பிடிச்சாங்க. ஓவல் வந்து பவுண்டரியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குனிய தூள் போயிடுச்சு, பார்த்துருக்காரு. எல்லாம் டால் அண்ட் வெல் பில்ட், லேங்கி பில்ட், குனிய மாட்டேன்றாங்க ஃபீல்டிங்ல. ஸ்லோவர் ஸ்டெப் அண்ட் ஸ்பின்னர்ஸ் அகில் உத்தேன் அவங்க 4 கொடுத்துருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர் 2 6 போக மாட்டேன், விக்கெட் வந்துச்சுன்னா ஓவர் ஆச்சு உங்களுக்கு. பட் ஃபாஸ்டா போட்டீங்கன்னா, டவுன் த லெக் சைட் போட்டீங்கன்னா ஜஸ்ட் தொட்டாலே 4, டெய்லண்டரே தொட்டா கூட 4. பட் ஸ்பின்னர் தான் விக்கெட் எடுக்க முடியும். அந்த ஸ்பின் மேல டிபெண்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் வரணும். பட் அவங்க தே மேட் தேர் பிரசன்ஸ் ஃபெல்ட். பயமுறுத்திட்டாங்க, நம்மளையும் நீ பயமுறுத்திட்டாங்க. அவ்வளோ ஈஸி வின்லாம் கிடையாது நமக்கு. இந்த ஃபோர்டா அவர் லவ்லியா போட்டு ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போலிங் போட்டு அழுத்தாரு ஒரு ஓவர், ரொம்ப நாளா போட்டார். நம்மளால சான்சஸ் எடுக்க முடியல. அண்ட் சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா 2 பேரும் ஆச்சு ஷாட், நல்ல ஷாட். அன்பார்ச்சுனேட்லி கரெக்டா ஃபீல்டர் கிட்ட போயிடுச்சு, ஸ்லைஸ் பண்ணாங்க. 2மே பேட் லக். பட் இது சஞ்சு சாம்சன்ஸ் டாப் கிளாஸ் ஸ்டெல்லர் நாக் அண்ட் சோலோ. தனியா லைக் கேன் வில்லியம்சன், லைக் விராட் கோலி ஃபினிஷிங், லைக் தோனி ஃபினிஷிங் மாதிரி நான் ஆடுறேன் தேவையில்லாத ரிஸ்கே எடுக்கல. சம்டைம் தடன்னு இறங்கி சுற்றுவார், அதெல்லாம் எதுவுமே பண்ணல. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஆட்டு. ஸோ ஐ திங்க் தே ஹேட் அ வெரி குட் டாப். பட் இந்த மென்டாரிங்ல யாராவது இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டா போகும், go for boundaries, let the sixers be incidental, primary aim should not be to score sixes. அது யாரோ சொல்லணும். அவங்களோட பவுலிங் பொறுத்த வரைக்கும் அவர் செட் பண்ண ஃபீல்டிங்க்கு இவங்க யாரும் போடலையா, இல்ல இவரு போடுற பவுலிங் இவர் கேட்ட ஃபீல்டிங்க வந்து பவுலருக்கு கேப்டன் வச்சு தரலையா, எனக்கு புரியல சார். ஆமா, அவங்களுக்கு நான் ஒரு ஃபீல்ட் செட் பண்றேன், அந்த ஃபீல்டிங் நீங்க பவுலிங் போடணும். பட் நீங்க வந்து ஒரு 140 145 பேஸ்ல அந்த ஓவர்ல 3 ஃபுல் டாஸ், ஒரு ஃபுல் டாஸ் பேட் லக் ஹார்திக் பாண்டியா இப்படி அடிச்சு ஒரு கூகுளி மாதிரி போயிடுச்சு, கவர்ஸ் ரவுடட். மீதி 4 டூபே, அது 2 ஃபுல் டாஸ். அப்போ நீங்க எவ்வளவு ஃபுல் டாஸ் போடுவீங்க அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்துட்டு? புது பேட்ஸ்மேன் ஃபுல் டாஸ் போட்டா ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி இல்ல, யாருக்கு தான் கஷ்டம். ஃபுல் டாஸ் போட்டீங்கன்னா சந்தோஷமா, நல்ல வெயிட் ஸ்ட்ரைட்டிங் ஃபுல் டாஸ் போட்டுங்க. அண்ட் லைன் டவுன் த லெக் சைடு வேற மினிமம் எஃபர்ட், சும்மா இப்படின்னா போதும், ஃபிளிக் பண்ணா போதும், பெரிய எஃபர்ட் எடுக்க வேணும், அகைன்ஸ்ட் த பேஸ்ல அடிக்க வேணும்.
அதனால அந்த வேகமோ ஃபாஸ்டர் யூ ஆர் மார்க் வுட் வில் பி a சூப்பர் டூப்பர் ஃபெயிலியர். அபிஷேக் சர்மா கொன்னுடு இந்த மாதிரி போட்டா வேகமா போட்டா. ஸோ அதனால அவங்க அந்த ஆங்கிள் திங்கிங். சஞ்சு சாம்சன் இஸ் a genius in ஸ்கொயர் கட். நீங்க எப்படி ஷார்ட் பாயிண்ட் வச்சுன்னு போடுவீங்க அவருக்கு? ஒரு மில்லிமீட்டர் அந்த பக்கம் போச்சுன்னா ஃபினிஷ் 4 ரன். நானும் பார்க்குறேன் 3-4 4 ஸ்கொயர் கட்ல வருது. டீப் பாயிண்ட்ல கார்னர் பண்ணுறது வேலை இருக்குது. இல்ல கவர்ஸ் அது பாயிண்ட் பக்கமா நிக்கணும். இஃப் யூ கோயிங் டு போல் ஃபார் த ஸ்கொயர் கட். சரி அவர் ஸ்ட்ராங் பாயிண்டா ஸ்கொயர் கட்டுக்கே போடு. 3 ஸ்கொயர் கட்டை புடிச்சு போட்டீங்கன்னா டெஸ்பரேட் ஆயிடுவார்ல. அதிகம் பண்ணாம கேப் வர விட்டாங்க. ஸோ அந்த ஏரியாஸ்ல அவர் யோசிக்கணும். சிவன் டூபே வந்தாரா நேரம் போலட்டு ஷமார் ஜோசப்ட்ட போயிட்டு பவுன்ஸ் பண்ணு. பேக் ஃபுட் ஆடுன்னு சொல்லணும். ஓடி வந்து ஃபுல்டா எங்கேயோ ஒரு ஓடுதுன்னு அவர் கேட்ச் விட்டதுக்கு கையை தட்டினே இருக்காரு அந்த பக்கம். இவர் அகில் ஹுசேன் வந்து இப்படின்ட்டு அபிஷேக் சர்மா எழுதி பேசாதேன்ட்டு அவர் கேப்டன் அவர்கிட்ட சொல்லிட்டு நீ பேசாத ஒண்ணு 2 ஓவர் தான் அதோட அவர் கட் பண்ணிட்டு. அதனால இந்த பேட் பிஹேவியர்லாம் பேட்டர்ஸ் நீங்க பண்ணி பார்த்துருக்கீங்க. இவ்வளவு அடிக்கிறாங்களே சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்களே. சஞ்சு சாம்சன் சிரிப்பத்திர வேற ஏதாவது பாத்தீங்களா? ஒரு டென்ஷன் மூஞ்சில பாத்தீங்களா? ஒரு கோவப்பட்டு யாரையா திட்டுறது நாட் சேகர் ஏதாவது பாத்தீங்களா? வேற லெவல் ஜீனியஸ். மைண்ட் அளவுலயே சஞ்சு சாம்சன் தான் ஒரு பெப்டாப் கொடுக்கணும் எல்லாருக்குமே. அவருடைய இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி அவர் சொல்லணும். பர்சனலா நான் எப்படி பேக் டு ஃபார்ம் வந்தேன், என் மைண்ட் செட் நான் எப்படி மாத்தினேன். அதே சமயத்துல டீமுக்கு வந்து நான் செல்ஃபிஷ் ஆயிடக்கூடாது, டீம் சஃபர் ஆகிற அளவுக்கு என்னோட ஸ்ட்ரோக்ஸையும் ஆடின்னு இருக்கேன் டீம் பெனிஃபிட் ஆகிற மாதிரி. பிளஸ் ஒரு குரூஷியலான ஒரு கேம். இந்த சேஸ்ல டார்கெட் ஒரு சேஸ். இந்த மேட்ச் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் இத்தனை பிரச்சனை இருக்கும்போது நான் எப்படி கிரிக்கெட் ஆடினேன்றத ஒரு ஸ்டோரியா சொன்னா பியூட்டிஃபுல். இந்தியாவில பல பேருக்கு பெரிய ஸ்டோரியாஸ் இதான். நம்ம இன்னும் டென்ஷன் டிப்ரெஷன்றோம். அந்த எங்கன்னு தாண்டி ஒரே மேட்ச்ல உலகத்தையும் எப்படி காமிச்சான் பாருன்னு பேசுவோம். ஸோ இது மல்லு கிளாஸ். மல்லு கட்டுறது கட்டிட்டாரு தெரிவிக்க. அண்ட் இஸ் செலிப்ரேஷன் ஆல்சோ சார் அது வந்து இட் டோல்ட் அ லாட். அதாவது அது ரொம்ப இமோஷனலான, ஏன்னா இவ்வளோ இமோஷனல் ஆக மாட்டாங்க சாம்சன். எந்த ரியாக்ஷனே பெருசாக இருக்காது. இமோஷனல் ஆகி ஆன் த நீஸ் போய் கடவுளுக்கு நன்றி சொல்லி அந்த மொமெண்ட் எல்லாமே ரொம்ப அப்படியே பார்க்கும்போது வந்து அவர் ஹவு மச் திஸ் இன்னிங்ஸ் மேட்டர்ஸ் டு ஹிம். அவரை நான் வந்து சும்மா கிடையாது, நான் வந்து ஒரு வேர்ல்டு கப்ல இந்தியா கட்சி கொடுத்துட்டேன்டா அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் அப்பா எல்லாரும் பேசுறது எல்லாத்தையும் ஷட் தெம் வித் மை மவுத், நாட் வித் மை மவுத் பட் வித் மை பேட் அப்படின்னு அவர் நினைச்ச அந்த ஃபீலிங் இமோஷன்லாம் was conveyed so easily. சூப்பர் பிரில்லியன்ட். இப்போ கூட நான் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றேன் ஐபிஎல்க்கு. சிஎஸ்கேக்கு அவர் தான் கேப்டன் பண்ண போறேன். நீங்க வேணா பாரு நடக்குதுன்னு பாரு. பேசிக்கா டிஆர்எஸ் எடுக்கிற விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா தோனிக்கு நெக்ஸ்டா பக்கம் அடிக்கிறார். ஓகே, கீப்பிங்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண டெரிஃபிக்கான கேட்சஸ் எல்லாம் பிடிச்சுன்னு ஓப்பனிங் வந்து புழக போறார். அதனால அவர் மெயின் ஸ்டே ஆயிட்டு ருத்து உன் பேட்டிங் நீ வழக்கம் போல எலிகண்டா பியூட்டிஃபுல்லா 60 ரன் வச்சுன்னே தம்பி நான் பாத்துக்கிறேன் கேப்டன்சின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்லயே சஞ்சு சாம்சனை கேப்டன் ஆகிறாங்களா இல்லையா நீங்க பாருங்க. தலைவர் சொன்னீங்கன்னா நடக்காம இருக்காது. ஏன்னா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஐபிஎல்கள்ல உங்களுடைய வரலாறு அப்படி இருக்குது சார். எப்பப்பெல்லாம் வந்துட்டு திடீர்னு நீங்க வேணா பாருங்க தோனி திரும்பவும் இந்த சீசன்ல கேப்டனுக்குள்ள வந்துருவார் கேப்டன்சில அப்படின்னு சொன்ன வருஷம்லாம் அது நடந்திருக்குது. இந்த மாதிரி நடந்த சிஎஸ்கே உடைய முக்கியமான டெசிஷன்ஸ் நீங்க பண்ண ப்ரெடிக்ஷன் தான் நிறைய நடந்திருக்குது. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது சார். பிகாஸ் வெளியேந்து பார்க்கும்போது தே ஆர் கோயிங் டு கண்டினியூ சித்ராஜ்ன்ற மாதிரி தான் எல்லா இடங்களையும் சொல்றாங்க. பட் நீங்க சொல்றது இன்ட்ரெஸ்டிங்கா எது வில் டெஃபினெட்லி வெயிட் அண்ட் வாட்ச் தென். சூப்பர். வெஸ்ட் இண்டீஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க இந்த டோர்னமெண்ட், டாப் கிளாஸா இருந்தாங்க. நம்ம இந்தியன் சைக்காலஜியே வெஸ்ட் இண்டீஸ் நாம தோத்தா ரொம்ப கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம அவ்வளோ ஃப்ரெண்ட்லி வெஸ்ட் இண்டீஸோட. நம்ம வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப பிடிக்கும். வெஸ்ட் இண்டீஸ் உதப்பட்டா நம்ம வருத்தப்படுவோம். பட் இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபேட் எப்படி சொல்லுதுன்னா இந்தியா இஸ் கோயிங் டு பி விண்டியா. இந்தியா கோயிங் டு வின், ஸோ இட்ஸ் கோயிங் டு பி விண்டியா. விண்டீஸுக்கு வின் டைஸ் அட் த லாஸ்ட் மோமெண்ட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கப் அடிக்கிறோம், நீங்க ஜாலியா இருக்கு. நம்ம எனக்கு தனியாக ஒரு ட்ரீட் கொடுங்க, ஒரே ஒரு காஃபி ஆகி கொடுக்க போறோம், நம்ம அடிக்கிறோம். ரைட் சார். ஓகே, கண்டிப்பா இந்தியா அந்த காஃபி அந்த கப்பில் தான் சொல்றேன். சரி சார். ஓகே, ரைட். அது நம்ம சஞ்சு கிட்ட சொல்லி எப்படியாவது சென்னைக்கு வரும்போது மேட்ச் ஆடும்போது எப்படியாவது எடுத்து வந்துருக்கேன். ஒரே ஒரு நாள் எடுத்துவாங்க சார், காஃபி குடிக்கணுன்றாரு அப்படின்னு நான் சொல்றேன் சார். வில் டாக் டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். வெயிட்டிங். இன்னும் 2 மேட்ச் தான் இருக்குது. ஐ மீன் 3 மேட்ச் இருக்குது. 2 செமிஃபைனல், ஒரு ஃபைனல். அது முடிச்சு அப்படியே ஒரு 15-20 நாள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா டன் 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 அப்படின்னு ஐபிஎல் வெறித்தனமா இருக்குது சார். இதுல இருந்து எக்ஸாக்ட்லி ஆரம்பிச்சோம்னா அமர்க்காம இருக்க போகுது அடுத்த சில நாட்கள்.
அவர் ஃபேன்ஸ், அவர் சேனல் ஃபேன்ஸ். எங்க போறோம், ஸ்விக்கி டெலிவரியில போறவங்கள பாக்குறேன், ஆட்டோக்காரரை பாக்குறேன். "என்ன சார்? நீங்க என்ன சார் ஆகும்?" இந்த கேள்வி சர்வசாதாரணமா கேக்குறாங்க. நான் லென்ட்டே உடனே பண்ண மாட்டேன். உதப்பட்டா பட்டு போறது. என்ன பாதுகா நம்மளே உதன்னு சொல்லவே கூடாது. கீப் சேயிங் தட் வி ஆர் கோயிங் டு வின், வி ஆர் கோயிங் டு வின். இந்த எனர்ஜி ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபேன்ஸ் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், சொல்ற விஷயத்த. நிறைய பேர் ரொம்ப பாராட்டுறாங்க. திட்டுறவங்க திட்டுவாங்க. அது அவங்களுடைய வேலை, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு இந்தியா ஜெயிக்கணும் அவ்வளவுதான். நான் அப்படிதான் ஆடுவேன் கிரிக்கெட். எதுல போனாலும் நம்ம ஜெயிக்கிட்டு தான் ஆடணும். ஸோ ஹோப் வி லிஃப்ட் த கப் வெரி சூன். மறுபடியும் சந்திப்போம். ஃபேவரட் ஆர் ஆர் ஆர்